ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பிளெயின் பிரியாணி பண்ண போகிறோம். அது தேவையான பொருள் வந்து 1 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன், சீரக சம்பா அரிசி. இது வந்து தேங்காய் பால், நெய், மசாலா ஐட்டம்ஸ், வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/4 கிலோ, 5 பச்சை மிளகா, 1 லெமன், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், புதினா கொத்தமல்லி, தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், தாளிக்க தேவையான பட்டை, சோம்பு, பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரம் ஒன்று சூடு பண்ணியிருக்கேன். அதை நல்லா சூடான உடனே நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்மளோட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, அஸ்திரப்பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வந்து இப்போ பொரிஞ்சு வரணும். இந்தளவு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பச்சை மிளகா, நான் ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். வெங்காயம், நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா அதை வந்து வதக்கி விடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் நல்லா இந்தமாரி நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இப்போ வந்து கலந்து விட்டுறணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் ஒரு 3 தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும். அந்த அளவு நல்லா வந்து வதக்கி விடணும். தக்காளி இந்தளவு நல்லா குழஞ்சி வெந்த உடனே ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இந்தளவு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே வச்சிருந்த மசாலா ஐட்டம்ஸ், மஞ்சள்தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். இப்போ மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதை வந்து கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்த்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நான் வந்து இந்த கப்பால் தான் ரைஸ் போட்டிருக்கேன். 6 கப் ரைஸ். நான் வந்து 12 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். 6 கப் தேங்காய் பால், 6 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நான் வந்து மொத்தம் 12 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா அதை வந்து கலந்து விட்டுறணும்.
இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஃபுல்லாக நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசி. தண்ணி இல்லாமல் அரிசியை சேர்த்துருவோம். அரிசியை சேர்த்துட்டு மெதுவாக வந்து கிளறி விடணும். இப்போ நான் வந்து லெமன் சேர்க்க போகிறேன். நான் வந்து ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன். அதை உள்ள அந்த விதையை எடுத்துட்டு வெறும் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்து அதை வந்து கலந்து விட்டுறணும். கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். நடுப்பறை எடுத்து ஒரு கரண்டி வச்சு கிளறி விடணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கும். மெதுவாக ஓரங்கள்ல இருந்து கிளறி கொடுக்கணும். இந்த அளவு தண்ணிலாம் நல்லா வற்றி வந்த உடனே நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி போட்டுட்டு நான் வந்து அந்த இஞ்சி பூண்டு கல்லை மேலே வைக்கிறேன் வெயிட்டுக்காக. வச்சு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இருக்கணும். மொத்தம் 20 நிமிஷம் தம் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட பிரியாணி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு ஷார்ப்பான கரண்டி வச்சு கீழே இருந்து மெதுவாக கிளறி விடலாம், ரைஸ்லாம் உடைஞ்சிடாமல். இப்போ நான் வந்து நெய் சேர்க்க போகிறேன். அது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம்னா நம்மளோட பிளெயின் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா அந்த நெய் வாசனையில் சூப்பராக இருக்கும் பிரியாணி. பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா எங்களோட ennaichaddy சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.